தெரிக்க விட்டுருந்தாப்புல ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் அவருக்கு ஏற்றாப்புலேயே அந்த மாசான கேங்ஸ்டர் லுக்கில் எல்லாமே தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு சின்ன கதையை வந்து எங்களால் யூகிக்க முடிஞ்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஹார்பருக்குள்ளே இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாகார்ஜுனா தான் பயங்கர ஹெட்டாக இருக்கிறாப்புல. ஸோ சோபின் வந்து லேபர்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாப்புல. ஸோ இவங்க வந்து ஹார்பருக்குள்ள ஒரு பெரிய தலைக்கட்டாக இருக்கிற போது அங்கே லேபர்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே வச்சு இந்த சின்ன ஸ்மக்லிங்கோ இல்லை வாட்ச் ஸ்மக்லிங்கோ அந்த வாட்ச்க்குள்ளே வச்சு சில கொக்கைன் ஸ்மக்லிங்கோ சம்திங் இருக்கலாம் சரிங்களா, அந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பொண்ணு கையில் ஃபைல் வச்சுட்டு அழுதுகிட்டே வந்து ஸ்ருதிஹாசன்கிட்ட பேசும்போது ஸ்ருதிஹாசன் மேபி அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, இல்லை ஒரு ரூம்மேட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கொலீக்ஸாக இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது ஓகே இதை நம்ம பெரிய இடத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லுவோம், இதை சொன்னா தான் வந்து மற்ற நல்லதெல்லாம் நடக்கும் ஸ்ருதிஹாசன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது நாகார்ஜுனா டீமுக்கு தெரிஞ்சு பேட் பாய்ஸ்லாம் கொண்டு வந்து பேடாக ஒரு வேலை பார்த்து அதான் நம்ம லோகேஷன் ஸ்டைலில் அப்படின்னு அந்த பொண்ணை போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இந்த மேட்ரு ரிவீல் ஆகலை, ஸ்ருதிஹாசனுக்கும் இது தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு யாரு நம்மளோட நாகார்ஜுனா அவங்களோட கேங் எல்லாமே சேர்ந்து ஸ்ருதிஹாசன் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது தான் சத்யராஜ் அவங்கள பாதுகாத்துட்டு சத்யராஜோட மேபி சத்யராஜ் பொண்ணா இருந்திருக்கலாம் ஸ்ருதிஹாசன் அவங்க பொண்ணா இருக்கும்போது என்ன அப்படின்னா ஓகே என் பொண்ணை அட்டாக் பண்ண வரீங்களா, நான் அட்டாக் பண்ணுறேன்னு இறங்கி அட்டாக் பண்ணும்போது சத்யராஜுக்கும் தேவாவுக்கும் ரொம்ப நாள் பகையாகி இந்த மேட்ரு தெரிஞ்சு தேவா ஐயோ என் நண்பனுக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு உள்ள வரும்போது சத்யராஜ் இறங்கி நீ எல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாது, நானே இதை டீல் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்ற விதமா இருக்கட்டும், அது நம்ம ஃப்ரேம்ல பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சத்யராஜ் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல. ஏன்னா அந்த ஃபைல் ஒன்று வச்சிருப்பாப்புல, மேபி அது வந்து ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜ்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் மேல இடத்துல சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த ஃபைலை வச்சுட்டு சண்டை போடுற சீனா கூட அது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சத்யராஜ்லாம் சண்டை போட்டு வரும்போது அவரால் பண்ண முடியாது. சத்யராஜையும் மேபி சுத்து போட்டதுக்கப்புறம் சத்யராஜ் சொல்லியிருக்கலாம் ரொம்ப நாளாக ஒருத்தன் ஆஃப்லைனில் போட்டு வச்சிருக்கேன், அவனை தேவையில்லாமல் ஆன்லைன் வர வச்சிடாத அப்படின்னு ஹை பேத்துறாப்புல. அதுக்கப்புறம் சத்யராஜோட தோல்வி முடிஞ்சிருது. அந்த இடத்துல தான் வந்து ஸ்ருதிஹாசன் நிறையா அழுகிற சீன்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். அழுதுகிட்டு அவர் எங்கள் அப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த டயத்தில் தான் உள்ளே இறங்கி ஸ்ருதிஹாசனையும் போடுறதுக்காக வராங்க. தேவா உள்ளே வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு அது உனக்கு வெறும் அப்பா தான், எனக்கு என் ஃப்ரெண்டு அது அப்படின்ட்டு தேவா களத்தில் இறங்கி எல்லாரையும் சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்காக உள்ளே வரும்போது தான் நாகார்ஜுனா பார்த்துட்டு தேவாவா அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் அந்த பாஷா ஃப்ரேம் ஒன்று காமிச்சிருப்பாங்கல்ல, மேபி அந்த ஃப்ரேம் வந்திருக்கலாமே, அவங்கள அந்த கிளாஷ் அந்த ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்தில் அவங்க ஹார்பரில் இவங்க 3 பேர் பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்கலாம். யார் தேவா, உபேந்திரன், அதுக்கப்புறம் நம்மளோட சத்யராஜ் அவரு. ஸோ இவங்க 3 பேர் பெரிய தலைக்கட்டாக இருந்து அந்த டயத்தில் ஹார்பரே கண்ட்ரோல் வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த ஆட்களை இவங்க தேவையில்லாமல் மனுக்கட்டிக்கு வம்புக்கு இழுத்து இவங்க 3 பேரையும் உள்ளே கொண்டு வந்து அதுலேயே பெரிய தலைக்கட்டு தேவா உள்ளே கொண்டு வந்தோன்னே நாகார்ஜுனாலாம் பயந்துடுறாப்புல. ஸோ நாகார்ஜுனாவை இவர் போட்டதுக்கப்புறம் கடைசி எனக்கு தெரிஞ்சு உள்ள அந்த ஹஸ்கி நாய்க்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராப்புல நம்மால் அமீர் கான். ஸோ மேபி கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து அமீர் கான் கூட இருக்கும். அந்த டயத்தில் நான் ஏன் இதை இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் கிளைமேக்ஸில் ரஜினி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிளரில் உபேந்திரன் இருப்பாப்புல. அதனால உபேந்திரன் வந்து அப்படியே தான் இருக்கிறாப்புல, சத்யராஜ் தான் வந்து இறந்துட்டாப்புல. ஸோ அந்த ரிவெஞ்ச் ப்ளஸ் வந்து ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுற ஒரு விஷயமா தான் இந்த ஒரு படம் இருக்கலாம். மேபி அமீர் கானை போட்டதுக்கு அப்புறமா இல்லை அமீர் கான் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா வந்து கடைசியாக எப்பயும் போல நம்ம உலகநாயகன் காப்பாற்றி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை அமைச்சுக்கொள்ள வாரீங்களா தேவா அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. மேபி இருக்கலாம். எல்சியூ ஸ்டாண்டர்லோன் சொல்லி இந்த வாட்டி எல்சியூக்குள்ள கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஸ்டாண்டர்லோனாவே முடிச்சுட்டு ஓகேப்பா அடுத்து கைதி 2 இருக்கு, அதில் எல்சியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து லோகேஷ் பிரதர் விளையாடுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. பட் ட்ரெய்லராக பார்க்கும்போது நிறைய பேர் மிட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்னப்பா அனிருத் பிஜிஎம் சரியில்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் காக்கான்னு கத்துனதுக்கப்புறம் இது யாருக்கோ எங்கேயோ ஒரு அடிபட்ட மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொன்ன விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சு. பட் எனக்கு பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஃப்ரேம் நெகட்டிவ் ஃப்ரேம் காட்டினாங்கல்ல அதுவாக இருக்கட்டும். இன்னொன்று சூப்பர் ஸ்டார் வந்து கடைசியாக வந்து சிவா படத்தில் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிமில் நடிச்சாப்புல. பயங்கர ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கிறது, ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இல்லை ரொம்ப பிளட் ரிலேட்டடாக உள்ள ஒரு படம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கூலி ப்ளஸ் சன் பிக்சர்ஸ் வந்தாலே அது ஃபேமிலி படமாக தான் இருக்கும். பட் சன் பிக்சர்ஸ், கூலி இது எல்லாம் சேர்ந்து ரஜினி இதெல்லாம் சேர்ந்து ஏ சர்டிஃபிகேட் வந்தது வந்து 30 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வருதுங்கும் போது அதுவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படத்தில் ரஜினிகாந்தை வந்து இவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டராக பார்க்கும்போதும் சரி, அந்த சர்க்கிள் பண்ணி டான்ஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரேம் கதை இவ்வளோ தான் டீகோட் பண்ண முடிஞ்சா அப்படின்னா இது இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஃப்ரேம்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு தோணுச்சு.
ப்ளஸ் ட்ரெய்லருமே எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. மிட்டு கிட்டலாம் ஓகே படம் வரட்டுமே. ஏன்னா ரொம்ப ஹைப்பேத்தியே நம்ம ஆளுக்கு ரொம்ப ஹைப் ஏறிடுறாங்க. அதனால ஒரு மிட்லேயே வச்சுட்டு படம் பயங்கர ஹையா வந்துச்சு அப்படின்னா அதை பயங்கரமா கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துங்கிறத கீழே சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா?